February 14 இந்த தேதியை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. காதலிக்கிறார்களோ இல்லையோ, காதலர் தினம் அனைவர் மத்தியிலும் பேசு பொருளாக இருக்கும். இதில் கமிட் ஆனவர்கள் லவ் ஸ்டேட்டஸ் போட, சிங்கிள்ஸ் சோக ஸ்டேட்டஸையும் காதலுக்கு எதிரான ஸ்டேட்டஸையும் போட்டு தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். இவை அனைத்தையும் தாண்டி காதலர் தினத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இணையத்திலும் பேசு பொருளாக மாறிவிடும். ஒரு தரப்பு காதலையும் காதலர் தினத்தையும் கொண்டாடி தீர்க்கும் வேளையில் இதெல்லாம் நமது கலாச்சாரமே இல்லை என்று இந்து முன்னணி அமைப்பினர் உள்ளிட்டோர் போர்க்கொடியும் தூக்குவதுண்டு. இதற்கிடையேதான் வாடகைக்கு காதலன் வேண்டுமா என்று பெங்களூருவில் வெளியான அறிவிப்பு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. பெங்களூருவின் பல இடங்களில் காதலர் தினத்திற்கு வாழ்த்து சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் ஹைலைட்டே வாடகைக்கு காதலன் கிடைப்பான் என்று எழுதப்பட்டதுதான். ரெண்ட் எ பாய் ஃப்ரெண்ட். ஒரு நாளுக்கு 389 ரூபாய் மட்டுமே வாடகை என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி காதலனை வாடகைக்கு பெற பிரத்யேக ஸ்கேனர் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படியாக பெரும் சர்ச்சையை கிளப்பிய இந்த போஸ்டர் பெங்களூருவில் ஜெயாநகர் பானா, சங்கரி மற்றும் PTA காம்ப்ளெக்ஸ் பார்க் உள்ளிட்ட பல இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டரை பார்த்தவர்கள் அதனை போட்டோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட இந்த விவகாரம் பற்றி எரிய துவங்கியுள்ளது. ஆம், காதல் என்பது என்ன விலை கொடுத்து வாங்குவதா? அதற்கென ஒரு விலையை அறிவித்து வாடகைக்கு காதலன் கிடைப்பான் என்று எப்படி கொச்சைப்படுத்தலாம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த போட்டோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அப்பகுதியினர் நகரின் கலாச்சாரத்திற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் இந்த போஸ்டரை ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சீனா, ஜப்பான் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் காதலர்களை வாடகைக்கு எடுக்கும் முறை இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.